பிரான்ஸ் பயணத்தை முடித்துக் கொண்டு அமெரிக்கா சென்றடைந்தார் பிரதமர் மோடி. விமான நிலையத்தில் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு. பிரான்ஸ் நாட்டின் மார்செய்ல்ஸ் நகரில் இந்திய துணை தூதரகம் திறப்பு. அதிபர் மேக்ரானுடன் இணைந்து திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. பிரான்ஸ் நாட்டில் போர் வீரர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார் பிரதமர் மோடி. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பங்கேற்பு. அமெரிக்க துணை அதிபர் வான்ஸின் மகளுக்கு சுற்றுச்சூழலுக்கு உகந்த கற்கும் சாதனத்தை பரிசாக அளித்தார் பிரதமர் மோடி. மரத்தால் ஆன எழுத்துக்களின் தொகுப்பு ரசாயனங்கள் இல்லாமல் இயற்கை பொருட்களைக் கொண்டு உருவாக்கியது என தகவல். எளிமைப்படுத்தப்பட்ட புதிய வருமான வரி மசோதா மக்களவையில் இன்று தாக்கல். 622 பக்கங்கள் கொண்ட மசோதாவை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார். அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கியது உயர்நீதிமன்றம். தேர்தல் ஆணைய விசாரணைக்கு தடை கோரிய எடப்பாடி பழனிசாமியின் மனு தள்ளுபடி. அதிமுகவுக்கு தொடர்பற்ற துரோகிகளின் மனுவை விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் கருத்து. தேர்தல் ஆணையத்தின் பணி வெறும் குமாஸ்தா வேலை மட்டுமே என்றும் காட்டம். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும், பின்பு தர்மமே வெல்லும். அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் விசாரணை மேற்கொள்ள உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளதை தொடர்ந்து OPS கருத்து. பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை மாணவிகளுக்கு சர்வசாதாரணமாக பாலியல் வன்கொடுமை நிகழ்வுகள் நடைபெறுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. குற்றச்செயல்களில் ஈடுபடுவோரை இரும்பு கரத்தால் ஒடுக்க வலியுறுத்தி சென்னையில் கட்சி மாணவர் அணி சார்பில் வரும் 18ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அறிவிப்பு. எடப்பாடி பழனிசாமியின் பாராட்டு விழா தொடர்பான பிரச்சினை அன்றோடு முடிந்துவிட்டது. அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் திட்டவட்டம். தன்னலம் கருதாமல் பணியாற்றும் தன்னை சோதிக்காதீர்கள் என்று அதிமுக பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேச்சு. பல வாய்ப்புகள் வந்தபோதும் மறுத்தவன் என்றும் கட்சி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என எப்போதும் நினைப்பதாகவும் உரை. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுப்பது தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் முக்கிய ஆலோசனை. நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவது குறித்து தலைமைச் செயலாளர் முருகானந்தம், DGP சங்கர் ஜிவால் உள்ளிட்டோர் விவாதித்ததாக தகவல். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை திமுக நகர்மன்ற தலைவர் ராமலட்சுமியை மறித்து அதிமுக பாஜக கவுன்சிலர்கள் ஆவேசம். 6 மாதத்திற்கு ஒருமுறை பெயருக்கு கூட்டத்தை கூட்டிவிட்டு பாதியிலேயே எழுந்து செல்லக்கூடாது என விரட்டி ஆபாச அர்ச்சனை. தாவைக்க கட்சியில் இருப்பவர்கள் எல்லாருமே குழந்தைகள்தான் என அண்ணாமலை விமர்சனம். பட்ஜெட் பற்றி தெரியாமல் குழந்தைகள் அணி என்று வைத்துக் கொண்டு புதிதாக கட்சி தொடங்கியுள்ளதாக பேச்சு. கட்சித் தொண்டர்களை நம்பி மட்டுமே திமுக தேர்தலை சந்திக்கும். விஜயுடன் பிரசாந்த் கிஷோர் இணைவது குறித்த கேள்விக்கு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருத்து. பணக்கொழுப்பு அதிகமாக இருந்தால்தான் வியூக வகுப்பாளர்கள் எல்லாம் தேவைப்படுவார்கள். விஜய் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு குறித்து சீமான் விமர்சனம். மைக்கை நீட்டினால் உளரும் சீமான் ஒவ்வொரு தேர்தலிலும் டெபாசிட் இழப்பதையே தேர்தல் வியூகமாக வைத்திருக்கிறார். விஜய்க்கு பணக்கொழுப்பு என பொருள்படும் வகையில் சீமான் பேசியிருந்த நிலையில் தாவைக்கா பதிலடி. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அரசு பேருந்து கவிழ்ந்த விபத்தில் பள்ளி குழந்தைகள் உட்பட 7 பேர் படுகாயம். செல்போனில் பேசிக்கொண்டே பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் தற்காலிக பணி நீக்கம். சென்னை போரூர் மாநகராட்சி மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லை என கஞ்சா கருப்பு கூறியது முற்றிலும் தவறானது. பிரச்சனையை மேலும் கிளறினால் கஞ்சா கருப்புக்குத்தான் சிக்கல் என்றும் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் காட்டம். மதுரை மாட்டுத்தாவணி அருகே நள்ளிரவில் தோரண வாயிலை இடிக்கும் போது விபத்து. தோரண வாயில் தூண் விழுந்ததில் பொக்லைன் ஆபரேட்டர் உடல் நசுங்கி உயிரிழப்பு. தேர்தலுக்கு முன் இலவசங்களை அறிவிக்கும் நடைமுறைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கண்டனம். துரதிருஷ்டவசமாக இலவசங்களால் மக்கள் வேலை செய்ய தயாராக இல்லை எனவும் கருத்து. மாசி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறப்பு. வருகிற 17ஆம் தேதி வரை 5 நாட்கள் பக்தர்கள் தரிசிக்க அனுமதி. பெங்களூருவில் ஏரோ இந்தியா சர்வதேச விமான சாகச நிகழ்ச்சியின் இடையே 5 நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்களுடன் ராஜ்நாத் சிங் பேச்சுவார்த்தை.
ஜிம்பாப்வே, ஏமன், எத்தியோப்பியா, காம்பியா மற்றும் கபான் நாடுகளின் அமைச்சர்களுடன் பாதுகாப்பு கூட்டு பயிற்சிகள் குறித்து ஆலோசனை. கர்நாடகாவின் காடக் பகுதியில் கந்துவட்டி வசூலித்து வந்தவரின் வீடு உட்பட 13 இடங்களில் காவல்துறையினர் சோதனை. 4,90,00,000 ரூபாய் ரொக்கம், 992 கிராம் தங்க நகைகள் பறிமுதல். கர்நாடகத்தில் கந்துவட்டி புகாரை அடுத்து 12 இடங்களில் நடத்தப்பட்ட சோதனைகளில் 5 கோடி ரூபாய் கணக்கில் வராத பணம் பறிமுதல். 992 கிராம் தங்கம் மற்றும் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த மதுபானம் பறிமுதல். ஜம்மு காஷ்மீரில் பூஞ்ச் எல்லையில் தீவிரவாதிகளை ஊடுருவ செய்ய பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச் சூடு. இந்திய ராணுவத்தினர் பதிலடி கொடுத்ததில் பாகிஸ்தான் தரப்பில் உயிர் சேதம் ஏற்பட்டிருப்பதாக தகவல். மாகி பௌர்ணமியையொட்டி மகா கும்பமேளாவில் 2 கோடி பேர் புனித நீராடினர். பிரயாக்ராஜ் கும்பமேளாவில் இதுவரை 48 கோடி பக்தர்கள் பங்கேற்றதாக உத்தரப்பிரதேச அரசு தகவல். கர்நாடகாவில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, சுற்றுலா உள்ளிட்ட துறைகளில் மஹிந்திரா குழுமம் 40,000 கோடி ரூபாய் முதலீடு. பெங்களூருவில் நடைபெற்று வரும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஆனந்த் மஹிந்திரா அறிவிப்பு. 15 வயதுக்குட்பட்ட சிறுமிகளை கொண்டு இசைக்குழு தொடங்கப் போவதாக இளையராஜா அறிவிப்பு. மகள் பவதாரிணி நினைவாக சென்னையில் நடந்த இசை கச்சேரியில் பேச்சு.